இவ்வளோ ஒரு விஷயம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது என்னன்னு தெரியாமல் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க அம்மா அப்பா எவ்வளோ வேதனை தின்னுருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்க்கணும். இப்போ 2 மாதம் லீவு விட்டுருக்காங்க, ஸ்கூல் திறக்குன்னு 1 வாரம். அது எவ்வளோ ஆசையோடு இருக்கும். 10 வயசு குழந்தைன்னா அது என்ன 3 4 படிக்கும் இல்லையா? ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது யாரையும் குறை சொல்ல முடியாது. தெருநாய்கள் இருக்கிற வரை நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா? நம்ம பெற்ற குழந்தைங்கள சில விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு அறிவானது சொல்லிக் கொடுக்கணும். தெரியாதவங்க யாராவது எதாவது தந்தால் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் நம்ம சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு வீட்டு குழந்தைகளை கொண்டு விடக்கூடாது. இப்போ ஒரு சுச்சுவேஷனில் யாரும் பார்க்க இல்லை, அப்பா அம்மா இல்லை, வேலைக்கு போகிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருங்க. அவங்க கையில் சின்ன ஒரு ஃபோன் கொடுத்துட்டு போகணும். அப்பா அம்மா தவிர வேறு யார் கதவை தட்டினாலும் திறக்கக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ நீ அதை பார்த்துட்டு வீட்டில் எதுன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம அப்பா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம முன்னாடி குழந்தைக்கு சாக்லேட்டு அப்படியே தான் கொடுத்தாங்கன்னா வாங்க வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கும்போ சரின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. சரி, நம்ம இல்லாத சமயம் ஒரு வேளை கொண்டு கொடுத்தாங்கன்னு அந்த குழந்தை என்ன யோசிக்கும், நம்ம அப்பா அம்மா இருக்குமோ நம்ம வாங்கணுமே, அப்போ இப்போ வாங்கலான்னு சொல்லி வாங்கும். ஒருத்தங்க என்ன எண்ணத்தில் என்ன நோக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ இல்லைன்னா ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப நாசமாக போயிடுச்சு நாடு. அதுக்கு இப்போ அண்ணன் சிஎம் ஆகிட்டு அப்பா சிஎம் ஆகிட்டு அவன் அவங்க நடவடிக்கை எடுக்க தான் முடியும். ஓரோ வீட்டுக்கு குழந்தைங்கள பாதுகாக்க முடியாது. பாதுகாப்பான ஸ்ட்ராங்கான ஒரு சட்டத்தையும் கொண்டு வர தான் முடியும். நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்க்க முடியும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவன் குழந்தைய அவன் பார்க்கணும். அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல். அதனால் இனிமேல் இதே மாதிரி நடக்கக்கூடாது. விஜய் நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். பின்ன எல்லாரும் குழந்தை வச்சுருங்க, எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பார்க்கணும். ஏன்னா தெருநாய்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கிட்ட இருந்து நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாக்கணும்.